முருகப்பெருமானில் மனிதன் தீராத பிரச்சனையான இந்த கடனிலிருந்து உடனே மீட்கக்கூடிய தெய்வம் அவர்தான். கலியுக கடவுள் என பக்தர்களால் போற்றப்படும் முருகப்பெருமானிடம் வேண்டினால் எப்படிப்பட்ட தீராத பிரச்சனையும் தீர்ந்துவிடும் என்பது நம்பிக்கை. இந்த கடனிலிருந்து வெளிவர உதவக்கூடிய வரும் அங்கார காரகன் எனப்படும் செவ்வாய் பகவான் தான். அந்த அங்காரகனின் அதிதேவதையாக இருக்கக்கூடியவர் கந்த கடவுளான முருகப்பெருமான் தான். ஆகையால் தான் கடன் தீர செய்யப்படும் அனைத்து பரிகாரங்களும் செவ்வாய்க்கிழமை அன்றே செய்கிறோம். செவ்வாய்க்கிழமையில் கடன் கொடுத்தால் அது விரைவில் அடையும் என்றும், அந்த நாளில் கடன் வாங்கினால் அது தொடரும். இப்படியாக செவ்வாய்க்கிழமையில் செய்யக்கூடாத பல விஷயங்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை நினைத்து ஒரு மந்திரத்தை சொன்னால் நமக்கு தீராத கடன் தீரும், வருமானம் பெருகும். இனி எப்போதும் கடன் வாங்காமல் இருக்கும் இப்பூக்களை வேலுக்கு மாலையாக கொடுத்து போடுங்கள். செவ்வாய்க்கிழமை இந்த வேலுக்கு முன்பாக ஒரு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு நீங்கள் தீபத்தை பார்த்தவாறு அமர்ந்து கொள்ளுங்கள். ஓம் ஷம் சரவண பவ என்ற இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். அதன் பிறகு அன்றைய தினத்தில் அருகில் இருக்கும் முருகர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வதும் முக்கியம். இந்த மந்திர வழிபாட்டை செவ்வாய்க்கிழமை தோறும் செய்து வருபவர்களுக்கு நிச்சயம் கடன் தீருவதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் என்று சொல்லப்படுகிறது. முருகன் ஆலயத்திற்கு சென்று ஓம் ஐயும் கிளியும் சரவண பவ என்ற மந்திரத்தை 27 முறை சொல்லுங்கள். மனமுருகி முருகப்பெருமானை மனதார நினைத்து முழு நம்பிக்கையுடன் இந்த மந்திரத்தை சொல்லி வந்தால் முருகப்பெருமானின் அருளால் வருமானம் பெருகிக் கொண்டே இருக்கும். முருகப்பெருமானின் அருள் எப்போதும் உடன் இருக்கும். இது போன்ற தகவலுக்கு நமது மாகிஸ் மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.